உங்களோடு கர்த்தருடைய நாமத்தை பகிர்ந்து கொள்வதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்தோத்திரம். இந்த மாதம் கடந்து போன 7 மாதங்களை கர்த்தர் கண்மணி போல பாதுகாத்து வந்தார். நம்மை 25 1ஆம் மாதம் துவங்கினதை போல இருந்தது. எப்படி போனது என்று தெரியல. அல்லேலூயா. 7 மாதங்களை கடந்து 8ஆவது மாதத்திற்குள் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய பிள்ளையுடைய அல்லேலூயா தந்தை தன் பிள்ளையினுடைய கரத்தை பிடித்து நடத்துவதை போல கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி வந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக நல்ல ஒரு வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த மாதத்தின் ஆகஸ்ட் மாதத்தின் ஆசீர்வாதமான வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வசனம், 10வது வசனம், 12வது வசனம். உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்கள் மேல் மனுஷனையும் மிருக ஜீவன்களையும் பலுகி பெருகும்படி நான் வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுகிற தேவன், ஐயோ எனக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, தொழில் ஆசீர்வாதம் இல்லை, பிஸ்னஸில் ஆசீர்வாதம் இல்லை, கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் உன்னை நான் பலுகவும் பெருகவும் செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதித்து அல்லேலூயா உன்னை வர்த்திக்க செய்வேன், பெருக செய்வேன், மல்டிப்ளை பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் எந்த இடத்திலே குறைவுகள் இருக்கிறதோ, எந்த இடத்திலே அல்லேலூயா உனக்கு அல்லேலூயா வறுமைகள் இருக்கிறதோ, எந்த இடத்திலே தாரித்திரியங்கள் இருக்கிறதோ அதை மாற்றி இரண்டத்தனையாய் தருகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் மனுஷரை வர்த்திக்க பண்ணுவேன். நீங்கள் கம்பெனியை வைத்திருக்கிறீர்களா? இல்லை அல்லேலூயா வேறு ஏதாவது வேலையாட்களை வைத்து வேலை பார்க்கிறீர்களா? அவைகளில் அல்லேலூயா ஆட்கள் குறைவு என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், இந்த மாதம் அல்லேலூயா உங்களுடைய அந்த கம்பெனியில் இருக்கிற இடிவுகளை, பொழிவுகளை, தளர்வுகளை நான் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாய் சொன்னதை செய்கிற தேவன். விசுவாசியுங்கள். அதிகாலையில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். யாக்கோபு விருத்தி அடைந்ததை போல, 2 பரிவாரங்களோடு மடங்கி வந்ததை போல நீங்கள் செய்கிற தொழில்களில், நீங்கள் செய்கிற காரியங்களில் மேன்மையை பெற்று, ஆசீர்வாதத்தை பெற்று, வாழ்வை பெற்று மகிழ்கிறதை இந்த மாதம் காண முடியும். கர்த்தருடைய வார்த்தை அல்லது உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் சொல்கிறார், உன்னை பலுக பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வர்த்திக்க செய்வேன். இந்த 8ஆவது மாதம் நீங்கள் 8வது ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் சுதந்தரிப்பீர்கள், நிச்சயமாய் சுதந்தரிப்பீர்கள். 8 மாதங்களுக்குள் அல்லேலூயா நீங்கள் அடைய வேண்டிய நன்மைகள், மேன்மைகள், ஆசீர்வாதங்கள் அல்லேலூயா இந்த 7 மாதங்களும் அனுபவிக்காததை இந்த 8வது மாதம் அனுபவிக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. கலங்காதீர்கள். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம். பதறாதீர்கள். இந்த மாதம் கர்த்தர் பலனை தருகிற மாதம். பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற மாதம். மிகுந்த மேன்மையை காண்பீர்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாளா உங்களுடைய வாழ்வு மாறும். நிச்சயமாய் அல்லேலூயா தைரியமாய் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இந்த மாதத்திற்கான ஆசீர்வாதமான ஜெபம். ஆண்டவரே, கடந்து போன 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, கோடி நன்றி அப்பா. இந்த 8வது மாதத்தை எங்களுக்கு தந்தீரே அப்பா. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36, 10, 12 ஆகிய வசனத்தை எங்களுக்காய் தந்திருக்கிறீர் அப்பா. பலுக செய்வேன், வர்த்திக்க செய்வேன். உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு உணவு ஆண்டவரா. உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆதாரம் ஆண்டவரா. இந்த வார்த்தை ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எந்த வறுமைக்குள் இருக்கிறார்களோ, எந்த ஆண்டவரே நெருக்கடிக்குள் இருக்கிறார்களோ, எந்த இடத்தில் இல்லை என்று இருக்கிறார்களோ அந்த இடத்தில் மிகுந்த மேன்மைகளை கொண்டு வந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர். தம்முடைய ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பார்களாக, பலுகவும் பெருகவும் செய்து ஆண்டவரே தம்முடைய ஜனங்களுடைய மேல கர்த்தருடைய அனுகிரகம், கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மேல் மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழிய பாதைகளுக்குள் வர்த்தனைகள் உண்டாகட்டும் ஐயா. ஆண்டவர் உழைப்பில் வர்த்தனைகள் உண்டாகட்டும் ஐயா. பிரயாசப்படுவதன் பலன்கள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் அனுபவிப்பார்களாக ஆண்டவர். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Happy August.